ஒருவன் மிகப்பெரிய இக்கட்டில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு இன்னல், ஒரு இடர், அதிலிருந்து மீள்வதற்காக ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அவன் உதிர்க்கும் ஒரு சொல், தயவு செய்து, தயவு செய்து என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கள், தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய்து கொடுங்கள். அவ்வாறு அந்த உதவியை, அந்த பயனை பெற்றவன் அடுத்து உதிர்க்கக்கூடிய ஒரு சொல், அவர் மிகப்பெரிய தயாள மனம் கொண்டவர், தயாள குணம் கொண்டவர். சரி, இந்த தயா, தயவு இரண்டும் தமிழ் சொற்கள் அல்ல என்பதை நாம் அறிகின்றோம். மற்றொரு சொல் தயை என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். தயை கூர்ந்து கவனியுங்கள், தயை கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள் கேட்கின்றோம். இந்த தயை, தயா, தயவு இவை மூன்றும் தமிழ் சொற்கள் அல்ல அறிகின்றோம். இந்த மூன்றிற்கும் வேறு மாற்றான தமிழ் சொற்களே இல்லையா நாம் பயன்படுத்துவதற்கு? பார்க்கலாம். அன்பு, இரக்கம், கண்ணோட்டம். இந்த அன்பு என்பதை நாம் மிகுதியாக பிற இடங்களில் பயன்படுத்துகின்றோம். இரக்கம் என்பதையும் பயன்படுத்துகின்றோம். கண்ணோட்டம் என்று ஒரு சொல், அழகான சொல். வள்ளுவர் கூட அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்கின்றார். இந்த இடத்திலே கண்ணோட்டம் என்பதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், கண்களை பார்த்து செய்வது அன்று. அந்த உதவியை செய்யக்கூடியவர் அவருடைய நிலையை அறிந்து அவர் கேட்பதற்கு முன்பாகவே செய்யக்கூடிய உதவிக்கு பெயர்தான் கண்ணோட்டம் என்பதாகும். எனவே தயை, தயா, தயவு என்ற இந்த 3 சொற்களுக்கு மாற்றாக அன்பு கூர்ந்து உதவி செய்யுங்கள், அருள் கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள், என்மேல் இரக்கம் கொண்டு இந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் காண்போம். வணக்கம்.